வெல்கம் டு 2K அகாடமி நண்பர்களே. நம்ம வந்துட்டு குரூப் 2 எக்ஸாமுடைய மேக்ஸோடைய ஆன்சர் கீ தான் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஆல்ரெடி தமிழ் வீடியோ வந்து பார்த்துட்டோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க தமிழில் வந்து பார்த்து எத்தனை மார்க் போட்டிருக்கீங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. இது வந்து மேக்ஸ் வீடியோ. நம்மளே நம்ம மேக்ஸ் வந்து எக்ஸ்ப்ளனேஷன்லாம் பண்ணி பார்க்க போதில்லை. இப்போதைக்கு நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதிருப்பீங்க, டயர்டாக இருப்பீங்க. ஸோ இப்போதைக்கு என்ன பண்ண போகிறோம்னா, நீங்கள் விடை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? அது எக்ஸ்ப்ளனேஷனோட வந்து நம்ம நைட் அப்லோட் பண்ணுவோம். இப்போதைக்கு நீங்கள் விடை தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? அது தான் உங்களுக்கு யோசனையாக இருக்கும். அதை மட்டும் சொல்லிடுறோம். வாங்க பார்க்கலாம். இந்த சம்க்கு வந்துட்டு நான் எடுத்த கொஸ்டினில் வந்து 10ஆம் கொஸ்டின் இருந்துச்சு மேக்ஸு. ஃபாக்ஸ் கேட் எனில் எக்ஸராக்ஸ் என்பது எதை குறிக்கும்? அதாவது என்ன குறிக்கும் கேட்டாங்கன்னா, இதுக்கு விட வந்து ஆப்ஷன் டி, TERAT. இதான் வந்து இதுக்கு சரியான விடை நம்பர்களை. நம்ம சொல்லக்கூடிய விலை வந்துட்டு 98% சரியாகத்தான் இருக்கும். ஸோ நம்பி பார்க்கலாம். நீங்கள் 98% ஏன் சொன்னால் 2% TNPSC மாற்றலாம்ல. ஆனால் நம்ம மேக்ஸ் வந்து கன்ஃபார்ம் சரியாக தான் இருக்கும். எதுவும் தப்பு விட வந்து வாய்ப்பு இல்லை. தமிழ் வந்து 98% இருந்திருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. சரி, இந்த கொஸ்டின் பகடைகள் நம்ம வந்து கேட்டிருந்தாங்க. 3 பகடைகள் ஒன்றாக உருட்டப்படும் போது அனைத்து பகடையிலும் ஒரே எண் கிடைக்க நிகழ்ந்துனாங்கன்னா இதுக்கு ஆப்ஷன் சி 1/36 என்பது சரியான விடை நண்பர்களை. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து ஒரு கொஸ்டினை பார்த்துடலாம். நீங்கள் தமிழ் பார்க்கலனா கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், தமிழையும் பார்த்துக்கோங்க நண்பர்களே. அடுத்து நாட்கள் கொடுத்துருந்தாங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை 6 நாட்களிலும் பி என்பவர் 12 நாட்களிலும் முடிப்பார் எனில் இருவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதுக்கு என்ன விடையாக இருந்ததுன்னா, இது ஒரு ஈஸி சம்ஸ் தான். 4, அதாவது 4 நாட்கள் என்பது சரியான விடை நண்பர்களே. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 21வது கொஸ்டின் மேக்ஸ் கொடுத்துருந்தாங்க. இது வந்து நான் எடுத்த கொஸ்டினில் 21ஆம் கொஸ்டின் இருந்துச்சு. ஸோ அதனால் அது வச்சுருக்கேன் உங்களுக்கு. ஒரு நீச்சல் குளம் 24 மீட்டர் நீளமும் 15 மீட்டர் அகலமும் கொண்டது. குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஆண்கள் அந்த குளத்தில் குளிக்கும்போது நீரின் உயரம் 1 சென்டிமீட்டர் உயர்கிறது. ஒரு ஆண் சராசரியாக வெளியேற்றும் நீர் அளவு 0.1 மில்லிமீட்டர் கியூப் எனில் அந்த நீச்சல் குளத்தின் எத்தனை ஆண்கள் வழங்குறாங்கன்னா 36 ஆண்கள் என்பது சரி விடை. நான் வந்து புக்கில் பார்த்துட்டு டக்குன்னு விடை கொஸ்டின் 10th புக்கில் தான் இந்த கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ 36. உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் நைட் நான் கொடுத்துட்றேன், ஓகேவா? நான் வந்து புக்கில் பார்த்தா விடை கொடுத்துருக்கேன் நண்பர்களே. ஸோ நீங்கள் நம்பி பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் இது வலைப்பரப்பு. இது ஒரு ஈஸி சம்மு. 66 சதுர சென்டிமீட்டர் வலைப்பரப்புடைய ஒரு நேர்வட்ட உருளையின் உயரம் 7 சென்டிமீட்டர் எனில் உருளையின் விட்டம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உருளையின் விட்டம் ஆப்ஷன் டி, அதாவது 3 சென்டிமீட்டர் என்பது சரியான விடை, ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 30வது கொஸ்டினில் வந்து கணக்கு இருந்துச்சு. இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன்பு 80,000, ஓகேவா? முதல் ஆண்டுக்கு 4% குறைகிறது, 2ஆம் ஆண்டு 4% அதிகரிக்கிறது எனில் அதன் தற்போதைய விலை என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆப்ஷன் டி 79,872 என்பது சரியான விடை நண்பர்களை. குறித்து வச்சுக்கோங்க. ஈஸி சமுதாது. அடுத்து 43 வந்து ஒரு கணக்கு கொடுத்துருந்தாங்க. ஒரு செவ்வக வடிவ நிலத்தின் ஒரு பக்க அளவு 15 மீட்டர் மற்றும் அதன் ஒரு மூலை விட்டம் 17 மீட்டர் எனில் நிலத்தின் பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 120 மீட்டர் ஸ்கொயர் என்பது இதற்கு சரியான விடை, ஓகேவா? இதுவும் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு சம் தான். ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து இதுதான் கொஸ்டின். 44வது கொஸ்டினில் வந்து ஒரு மேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட விடையை பார்த்துடலாம். ஆண்டு வட்டி விகிதம் 16.2/3% எனில் 68,000க்கு 9 மாதங்களுக்கு தனி வட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி 8,500 என்பது இதற்கு சரியான விடை. இது ஒரு ஈஸி சம், 7th புக்கில் இருக்குது. அடுத்து ஒரு விகித சம் கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ஈஸி கொஸ்டின் தான். எதனா கொஸ்டின் பார்த்துடலாம் நம்பர்களே. 45வது வினா. A/B/C = 2:3:4 எனில் A/B/B/C/C/A இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி 8:9:24 என்பது இதற்கான சரியான விடை. ஸோ பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் சி எதனா கொஸ்டினுக்குன்னா 45வது கொஸ்டின். அடுத்து 57வது. இது ஒரு ரீசனிங் சம்மு. ஈஸியாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் பார்த்து அடிச்சிருப்பீங்க. ABCDE = P1Q2R3S4T5 என இருந்தால் பின்வருவனவற்றுள் Q2BFV7A என்பது எதற்கு சமமானு கேட்டிருக்காங்க. இது ஏக்கு நேராக P1 இங்கே பாங்களேன். ஏ P1 கொடுத்துருப்பாங்க, PQRST அந்த வரிசை தான் கொடுத்துருப்பாங்க. 1 2 3 4 5 இந்த ஆர்டர்லாம் கொடுத்துருப்பாங்க ABCDEக்கு. ஸோ இது பார்த்தாலே நீங்கள் அடிச்சுக்கலாம். ஆப்ஷன் டி. எக்ஸ்ப்ளனேஷனோட நம்ம வீடியோ வந்து நைட் அப்லோட் பண்ணுவோம். இப்போதைக்கு ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க விடையை. ஏன்னா தெரிஞ்சுக்க தான் ஆர்வமாக இருப்பீங்க நீங்கள் எல்லாருமே. அதுக்காக ஒரு விஷயம் தான், ஓகேவா? நம்ம மேக்ஸ் வந்து கரெக்டாக சொல்கிறோம். மேக்ஸில் வந்து தப்பு விட வாய்ப்பு இல்லை. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. தமிழ்லையுமே நம்ம கரெக்டாக தான் சொல்லியிருக்கோம். அதையும் வந்து லிங்க் கொடுத்துருக்கீங்க, அதையும் பார்த்துக்கோங்க.
கோபி ஒரு மடிக்கணினியை 12% லாபத்திற்கு விற்றார். மேலும் அதை 1200க்கு கூடுதலாக விற்றிருந்தால் லாபம் 20% இருந்திருக்கும். மடிக்கணியின் அடக்க விலையை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 15,000 என்பது சரியான விடை. ஓகேவா? இதுக்கு ஈஸி கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அடுத்து 59வது கணக்கு ஒரு எல்சிஎம்லேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். பின் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 20 நிமிடங்களிலும், இரண்டாவது அலைபேசி ஒவ்வொரு 30 நிமிடங்களிலும், மூன்றாவது அலைபேசி ஒவ்வொரு 40 நிமிடங்களிலும், நான்காவது அலைபேசி ஒவ்வொரு 50 நிமிடங்களிலும் ஒலிக்கின்றன எனில் அவை மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கின்றன? பிற்பகல் 3 மணி தான் என்பதுதான் இருக்குது சரியான விடை. இது வந்துட்டு ஒரு எல்சிஎம். ஸோ 6th புக்கில் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து ஒரு HCF, இது கொஞ்சம் டஃப் கொஷின்னே சொல்லலாம். தெரிஞ்சவங்க நல்லா டக்குன்னு போட்டிருப்பாங்க, தெரியாதவங்க கொஞ்சம் டஃப் தானே. 60வது கொஸ்டின் HCF. இதுக்கு விட என்ன கேட்டாங்கன்னா x³ - 8y³ மற்றும் x² - k² y² மீப்பெரு பொது வகுத்தி x + ky எனில் k-இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி -2 தான் வந்து இதுக்கு விடை. நீங்கள் 2 அல்லது -2 கொடுத்துருந்தீங்கன்னா, ஏன்னா கேக்கு வந்து ஒரு மதிப்பு தான் வரும். ஸோ -2 தான் சரியான விடை. +2 வந்து வராது. -2 தான் சரியான விடை. 60வது வினா. அடுத்து 70வது வினா போகிறோம். இது வந்து நம்ம என்ன கேட்டிருக்காங்க, நம்ம எப்பவுமே பகடை கணக்குனா நம்மளாக வந்து 1, 2, 3, 4, 5, 6 அப்படி தான் போட்டுட்ருப்போம். இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா 1,2,2,3 அவங்க கொடுத்து அது வந்து கேட்டிருக்காங்க. ஈஸி சம்ஸ் தான், பார்த்துடலாம். இதுவுமே படிச்சிருந்தாங்கன்னா நம்ம செஞ்சு பார்த்துட்டு அடிச்சிருப்பீங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, நிகழ்வில் கொஞ்சம் குழம்புறவங்க வந்திருப்பீங்களே. ஸோ நம்ம வந்து நைட் எக்ஸ்பிளைன்ஸ் கொடுக்குறோம்னா பார்த்துக்கோங்க. 1,2,2,3 முக மதிப்புகள் கொண்ட இரு பகடைகள் உருட்டப்படும் போது முதல் பகடையின் முக மதிப்பை விட இரண்டாவது பகடையின் முக மதிப்பு அதிகமாக இருப்ப வாய்ப்புகள் எத்தனை? அதாவது முதல் பகடையை விட அது இரண்டாவது பகடை வாய்ப்பு எத்தனைன்னு கேட்குறாங்க. 11 என்பது சரியான விடை. ஆப்ஷன் டி. ஓகே நண்பர்களே. அடுத்து 71வது வினா ஒரு ஈஸி சம். விகிதத்தை வந்து கேட்டிருக்காங்க. விகிதத்தை 2 கணக்கு கேட்டிருக்காங்க. ரூபாய் 10,890 ஏ மற்றும் பி என்ற இரு குழுக்களுக்கு, அதாவது 4:5 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பி குழுவிற்கு கிடைக்கும் தொகை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து இந்த பக்கத்தில் நான் செஞ்சு பார்த்துருந்தேன் அங்கே எக்ஸாம் ஹாலில். ஸோ பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் சி 6,050 என்பது தான் விடை. ஆப்ஷன் சி. ஓகேவா? நான் வந்து தெளிவாக வந்து நைட்டு போடுறேன். 6,050. அடுத்து இதுதான் கொஷின். 72 ஒரு மேக்ஸ் தான். இது ஒரு ஈஸி கொஷின். நம்ம காலதாமதம் வந்தார் இருக்குல்ல, இது வந்து தமிழில் கொஞ்சம் மிஸ்டேக்காக கொடுத்துட்டாங்க. இங்கிலீஷ் கொஸ்டின்ஸை வாசிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக அடிச்சிருப்பீங்க. தமிழ் கொஸ்டினை வாசித்தாலும் கரெக்டாக அடித்திருந்துருக்கலாம். ஓகேவா? பட் கொஞ்சம் இதாக தான் கேட்டிருந்தாங்க. இந்த கொஷினுக்கு வந்தால் நீங்கள் இது கேட்டிருக்கலாம், என்ன மார்க் சொல்லுவாங்களே, கிரேஸ் மார்க் கேட்கலாம். ஏன்னா தமிழில் கொஸ்டின் கொஞ்சம் தப்பாக தான் இருந்துச்சு. ஆனால் இங்கிலீஷில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. கிரேஸ் மார்க் கேட்கணும் பண்ணதில்ல. இங்கிலீஷ் கொஸ்டினை வாசித்து நான் கரெக்டாக போட்டேன். 8:20. அதாவது டி ஆப்ஷன் தான் இருக்குது சரியான விடை நண்பர்களே. கூட்டம். இதை வந்து நான் 5 நிமிஷம் கிட்ட யோசிச்சுட்டே உட்காந்துருந்தேன். அப்புறம் பார்த்து இங்கிலீஷ் கொஸ்டின் நம்ம வாசிக்கவும் தான் சின்னடாக கேட்டிருக்காங்க பார்த்து புரிஞ்சு அடித்தேன். ஸோ நீங்கள் பார்த்து தான் அடிச்சிருப்பீங்க. கூட்டம் தூங்குவதற்கு 20 நிமிடம் முன்னம் சுனில் என்பவர் 8:50 மணிக்கு சென்றார். அங்கு கூட்டம் தூங்குவதற்கு 30 நிமிடம் முன்னரே வந்துவிட்டதாக உணர்ந்தார். ஒரு மனிதர் கூட்டத்திற்கு 40 நிமிடம் காலதாமதமாக வந்தார் எனில் கூட்டம் துவங்க குறித்த நேரம் என்ன? இதில் ஒரு மனிதர் கூட்டத்திற்கு 40 நிமிடம் காலதாமதம் வந்தார் சொல்லியிருக்காங்களே, இது ஒரு தேவையான லைன்ஸ். முதல் லைன்ஸ் பார்த்துட்டே அடிச்சிருந்துருக்கலாம் நீங்கள். ஆப்ஷன் டி என்பது சரியான விடை நண்பர்களே. ஓகேவா? தமிழ்லையுமே ஈஸியாக வந்து இருக்கிட்டு இருந்தாங்க. 8:20 அதான் கூட்டம் துவங்க நேரம். அதை வந்து பார்த்துக்கோங்க. 73வது வினா. பி என்பவர் ஆட்கள் நாட்கள் கேட்டிருக்காங்க. 2வது சம் நினைக்க ஆட்கள் நாட்கள் அல்லது பி என்பவர் ஏ என்பவரை விட 20% அதிகமாக, அதாவது சதவீதம் கொடுத்துருக்காங்க. 20% அதிகமாக வேலை செய்கிறார். ஏ ஒரு வேலையை 7.5 மணி நேரத்தில் செய்து முடிக்கிறார் எனில் பி மட்டும் அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை மணி நேரம் தோணுனா இதுக்கு 6.5 மணி நேரம் என்பது விடை. ஓகேவா? 6.5 மணி நேரம். டி ஆப்ஷன். அடுத்து 500இன் 30% மதிப்பில் 20%. ஒரு சதவீதத்தின் ஒரு கேட்டப்பட்ட ஒரு கேள்வி. இதுக்கு ஆப்ஷன் 83ஆம் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ, அதாவது 30 என்பது சரியான விடை. ஓகேவா? 30 என்பது சரியான விடை. ஏ. 84வது கொஸ்டின். கொடுக்கப்பட்ட தொடரிலிருந்து விடுபட்ட எண்ணை காண்க. 4, 18 ஒரு கொஸ்டின் மார்க்கு 100, 150. இது வந்து ரொம்ப யோசிக்க வேணாம். நான் மேலே இங்கே லைட்டாக செஞ்சு பார்த்துருந்தேன். 2³ - 2 ஸ்கொயர், 3³ - 3 ஸ்கொயர், 4³ - 4 ஸ்கொயர், 5³ - 5 ஸ்கொயர், 6³ - 6 ஸ்கொயர், அது 7³ - 7 ஸ்கொயர். இதுதான் வந்து இதை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆப்ஷன் ஏ 48 விடை. சிம்பிள் இந்த கணக்கு.
அடுத்து 85வது வினா, முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் 253 இலில் எண்ணின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்துட்டு ஏ விடை வரும். ஓகேவா, என்னது ஏ, ஆப்ஷன் ஏ, அதாவது 22 என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் முடிய போகுது. 24 கொஸ்டின் மட்டும் நினைக்கிறேன். ஒரு தனி வட்டி கணக்கு இருந்தாங்க. எத்தனாம் கொஸ்டின்? 86வது கொஸ்டின். 86வது கொஸ்டின், தனி வட்டி மூலம் அசல் ரூபாய் 2000 8% வட்டி வீதத்தில் இரட்டிப்பாக எவ்வளவு மாதம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. 150 மாதங்கள் என்பது விடையாக அமையும் இதுக்கு. ஸோ ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. அடுத்து 87வது கொஸ்டின், ஒரு எல்சிஎம் ஈசி புக்கில் இருக்க சம் கேட்டிருக்காங்க. 3,2.7 மற்றும் 0.09 மீச்சீமா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு விடை என்னென்னா ஆப்ஷன் டி, அதாவது 27 என்பது இதற்கு சரியான விடை. ஓகேவா, பார்த்துக்கோங்க. 27 என்பது இதற்கு சரியான விடை, ஆப்ஷன் டி. அடுத்து 88வது வினா, கீழ்காண்பனவற்றுள் எது √7³ மற்றும் √5 இவற்றுக்கு இடையில் அமையும் அப்படிங்கிறாங்கன்னா ஆப்ஷன் பி, √3 என்பது இதற்கு சரியான விடை. √3. ஓகேவா, இந்த கணக்கு வந்து குழம்பிருப்பீங்க. ஆனால் √3 வந்து ஆன்சர் வரும், பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின், இது ஒரு ரீசனிங். 99வது கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு வந்து 24வது வினா மேக்ஸில் பார்த்தோம்னா, கேட் = என இருந்தால் tan/cot பின்வருவனவற்றுள் எதனால் குறிக்கப்படலாம் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை நண்பர்களே. ஆப்ஷன் ஏ தான் விடை, வந்து 198% வரும். நான் ஒரு இதில் வந்துட்டு இதான் விடை, நீங்கள் நம்பலாம். ஃபைனல் கீ வேணால் கண்டிப்பாக இதான் வரும். ஓகேவா, சிலர் வந்துட்டு டீன்னு வந்து சொன்னாங்க. பட் ஆனால் ஏ தான் கரெக்டான விடை என்பது ஓகேவா, புரிஞ்சுக்கோங்க. ஏ தான் வரும், டீலாம் வராது. டி எழுதியிருந்தவங்க கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. நான் வந்து இதுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் நைட் கன்ஃபார்ம் கொடுக்குறேன், பாருங்கள். அடுத்து ஒரு ரீசனிங் இ, அப்புறம் அந்த இது பேர் அண்டர் கொடுத்துருக்காங்க. GBDM இப்படி இந்த இது 6 வரையும் கொடுத்துட்டு வினா குறியீட்டு இப்போலாம் வரும் தொடர்ந்து கேட்குறாங்க. இங்கே பாருங்களேன், ஃபஸ்ட்டு ஜி கொடுத்துருப்பாங்க. அப்புறமேட்டுக்கு பாருங்களேன், அந்த கேப்பில் பி இருக்கா, இங்கே பார்த்தா கொஞ்சம் புரியும். பியை விட்டுட்டு அடுத்து டி கொடுத்துருப்பாங்க. GD கொடுத்துருக்காங்களா. அடுத்த கடைசியில் வந்துட்டு ஆர், அந்த ஆர் இருக்கும், அந்த ஆரை வச்சுருப்பாங்க. ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் நைட் சொல்கிறேன். இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ என்பது அக்யூரேட்டான சரியான விடை. ஸோ 25 சம்மே பார்த்தாச்சு. நீங்கள் 25க்கு எத்தனை சம் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ் வந்து சிம்பிள் தாங்க. இன்றைக்கி ஈஸி தான். 20+ஆ நல்லா படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக 22+ அடிச்சிருக்கலாம். நீங்கள் ஓரளவுக்கு நான் மேக்ஸ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் 20+ போட்டுருக்கலாம். ஆனால் கன்ஃபார்ம் இந்த கொஷினில் 20க்கு குறைந்து மேக்ஸு போட வாய்ப்பில்லை. எல்லோரும் நல்லா படித்தவர்கள். அப்படி போட்டிருந்தாலும் ஒரு 18 கீழே நீங்கள் போட்டிருக்கக்கூடாது. அதுக்கும் கீழே போட்டிங்கன்னா நீங்கள் மேக்ஸ் நல்லா பார்க்கலன்னு தான் அர்த்தம். ஸோ இது வந்து பார்த்துட்டீங்க. ஸோ நண்பர்களை அடுத்து ஜிகே போட்டுடலாம். மேக்ஸ் எக்ஸ்பிளைன் நைட்டு கொடுத்துடலாம். தமிழில் வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் கரெக்டாக வந்து விடை கொடுத்துருக்கோம். 99% மேக்ஸிமம் கொடுத்துட்டோம். ஏதாவது 1-2 மிஸ்டேக் இருந்தால் ஃபைனல் கீழே பார்த்துக்கலாம். ஓகேவா, சரி. அடுத்து ஜிகே வந்து புக்கிலேருந்து எங்கெங்கே இருக்குன்னு பார்த்துட்டு டக்குன்னு உங்களுக்கு வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். ஜிகேவும் பார்த்து குறிச்சிக்கோங்க. மேக்ஸில் வந்துட்டு எல்லோரும் எப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா மற்ற மக்களும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. அதுக்காக வந்து நீங்கள் எத்தனை மார்க் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்பர்களே. ஸோ நான் தேங்க்யூ. ஜிகே வீடியோவில் சந்திக்கலாம்.